செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 19ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே யூரியும் சிஎனும் போன்ல பேசிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. சிஎன், யூரி என்கிட்ட இப்போ எதுவுமே இல்ல, கீஃபர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான்னு சொல்றாரு. அதை கேட்ட யூரி ஒண்ணு கூட இல்லையான்னு கேட்க அவனும் ஒண்ணுமே இல்லன்னு சொல்றான். சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அதை பார்த்த ஜே மனசுக்குள்ளவே இவ்வளவு நேரமா இவங்க ரெண்டு பேரும் ஒன் ஹிட் ரூலோட வீடியோ பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் முதல்ல ஹெட்ரிக்ஸ் தான் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படியோ படாங் குமா கிட்ட போயிருக்கு. அப்பதான் கீக்கோ அடிச்ச வீடியோவை நான் பார்த்தேன். அததான் இவங்க எல்லாம் ஒன் ஹிட் ரூல்னு சொல்றாங்க. அது ஒரு முறை மட்டும் இல்ல, பல முறை செஞ்சிருக்கோன்னு யூரி சொன்னான். மொத்தத்துல 30க்கும் மேற்பட்ட வீடியோக்கள். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு நினைவு சின்னம் மாதிரி யாரெல்லாம் காயப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோஸ இப்ப யூரி கேட்டிருக்கிறான். ஆனா என்ன பண்ண, ஏற்கனவே அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றா. யூரி லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணதுனாலதான் ஜேஜேக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருக்கு. அப்ப ஜே யூரி கிட்ட உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயம் எதுக்குன்னு கேக்குறா. எங்களுக்கு எதிரிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தோன்றப்போ பழி வாங்க வருவாங்க. அந்த ஒன் ஹிட் ரூல் கூட நம்ம பாதுகாப்புக்காக தான். அவங்க திரும்பி வராத மாதிரி அதே ஆளுங்க கூட எப்பவும் சண்டை போடுறது களைப்பா இருக்குன்னு சொல்றாரு. வாவ், எதிரிகளால களைப்பு, ஆனா சண்டை போறதுல இல்லன்னு ஜே கிண்டலா சொல்ல அதை கேட்டு யூரி சிரிச்சுக்கிட்டே அது மட்டும் எப்பவும் மாறாது, நாம செக்ஷன் ஈன்னு சொல்றாரு. அடடான்னு சொன்ன ஜே மனசுக்குள்ளவே மைக்கேல இந்த மாதிரி யார் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறா. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? உண்மையிலேயே அவங்க செஞ்சிருந்தா எனக்கு ஏன் வித்தியாசமான உணர்வு அப்படி நினைச்சவ யூரி கிட்ட மைக்கேலுக்கு இதை யார் செஞ்சாங்கன்னு நீ நினைக்கிறன்னு கேக்குறா. ஜே கேட்ட கேள்விய யூரி கவனிக்கல, எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இவ அவர் ஷோல்டர்ல கை வைக்க திரும்பி பார்த்த யூரி என்னன்னு கேட்க நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீ கவனிக்கவே இல்ல. சாரி, மைக்கேல் விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு இருக்கு, அது உங்க குழுவோட வேலை இல்லன்னு ஜே சொல்ல ஒரே ஒருத்தன் பண்ண மாதிரி தோணுதுன்னு யூரி சொல்ல அடுத்ததா ரெண்டு பேரும் கோரஸா ஆமா ஒரே ஒருத்தன்னு சொல்றாங்க. யூரி சொன்னதை பார்த்த உடனே ஜே மனசுக்குள்ள அப்போ என் சந்தேகம் சரிதான்னு தோணுது. உடனே அவர்கிட்ட யாருன்னு நீ நினைக்கிறன்னு கேட்க யூரிக்கு ஜே கிட்ட சொல்லாமா வேண்டாவான்னு தயக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது கீஃபர் தான்னு சொல்றாரு. உடனே ஜேவும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டே எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படி சொன்னவ மனசுக்குள்ளவே இன்னொருத்தனும் இருக்கிறான், காகாங். மைக்கேல் தண்டனை அனுபவிப்பான்னு எனக்கு மெசேஜ் அனுப்புனவன். அப்படி நினைச்சவ யூரி கிட்ட எனக்கு இன்னொருத்தன் மேலேயும் சந்தேகம் இருக்கு சொன்னவ அவ போன் எடுத்து இந்த நம்பர் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காகாங் நம்பரை காமிக்கிறா. ஜே சேவ் பண்ணிருக்க பேரை பார்த்துட்டு காகாங்கான்னு யூரி கேட்க பேரை பார்க்காதன்னு இவ சொல்ல உடனே யூரி அவர் கான்டாக்ட் லிஸ்ட்ல அந்த நம்பர் இருக்கான்னு செக் பண்றாரு. ஆனா இல்ல. அடுத்ததா ஜே கிட்ட யார் இதுன்னு கேக்குறாரு. அவன் எனக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான், அவன் யாருன்னு சொல்ல மாட்டான். ஆனா என்னையும் உங்களை எல்லாம் தெரியும், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட மைக்கேல் தண்டனை அனுபவிப்பான்னு மெசேஜ் அனுப்பினான் சொன்ன ஜே அவன் அனுப்பின மெசேஜ யூரி கிட்ட காமிக்கிறா. யூரியும் அதெல்லாம் படிச்சு பாக்குறாரு. அவரோட முகபாவனை திருப்தி இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ ஜே கிட்ட முதல் மெசேஜ்ல இருந்து படிக்கலாமான்னு கேட்க அவளும் சரின்னு தலையாட்டுறா. மெசேஜ படிச்சு பார்த்த யூரி ஜே அவன் உன்னை கிஸ் பண்ண அந்த பிளைண்ட் ஃபோல்டு சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னு கேக்குறாரு. என்ன தூக்கிட்டு போனப்போ அப்பதான் கீஃபரும் குத்து வாங்கியிருந்தான்னு சொல்றாரு. அதை கேட்ட யூரிக்கு இப்பதான் ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி நாங்க அங்க வந்தப்போ வேற யாருமே இல்ல, கீஃபர் மட்டும்தான் முடிச்சிட்டு இருந்தான்னு சொல்றாரு. அது எனக்கும் தெரியும், நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் சொன்ன ஜே யூரி கிட்ட நடந்து போய்கிட்டே ஆனா அது சாத்தியமே இல்ல, நீங்க வந்தப்போ கீஃபர் என்கிட்ட இருந்து தூரமா இருந்தான்னு சொல்றா. இல்லன்னு யூரி சொல்ல என்னன்னு இவ கேட்க நாங்க வந்தப்போ அவன் உன் பக்கத்துல நின்னுட்டு இருந்தான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கு குழப்பமா இருக்கு. ஆனா என் கண்ணை கட்டி இருந்த கட்டை எடுக்கிறப்போ அவ சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள யூரி அவன் அங்கதான் நின்னுட்டு இருந்தான். காயத்தால தள்ளாடி நடக்க முயற்சி பண்ணான், ஆனா உடனே விழுந்துட்டான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜே அடடா, அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? அவன் தான் என்ன கிஸ் பண்ணானா? அவன் தான் எனக்கு மெசேஜ் அனுப்புறதா? ஏன், எப்படி? ஒருவேளை இல்லையா இந்த முட்டாள் அவன் தான் கிஸ் பண்ணன்னு பொய் சொல்றானா? இல்ல உண்மையிலேயே அவன் தானா? அவன் போனதுக்கு அப்புறம் கீஃபர் எழுந்து நின்னானா? அப்ப யூரி இப்போதைக்கு இவனுக்கு ரிப்ளை பண்ணாத, அவன் யாருன்னே நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜே போனை திருப்பி கொடுக்கறாரு. ஜேவும் சரின்னு தலையாட்டிக்கிட்டே போனை வாங்குறா. ஆனா யூரி சொல்றத கேக்குற எண்ணமே இல்ல. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது க்ளூ தேவைன்னு நினைக்கிறா. அப்ப யூரி வா வீட்டுக்கு போகலாம், இருட்ட போகுதுன்னு சொல்ல உடனே ஜே நிமிந்து வானத்தை பாக்குறா. இருட்ட போகுது, வானம் வேற மழை வர மாதிரி இருட்டிட்டு இருக்கு. தூரத்துல இடி வேற இடிக்குது. உடனே யூரி காருக்கு வேகமா போக இவளும் பின்னாடியே போறா. ரெண்டு பேரும் கார்ல ஏறி உட்கார மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப ஜே மனசுக்குள்ள நான் இன்னைக்கு குளிச்சனா பரவாயில்ல, இப்ப வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருக்கேன், குளிச்சனா இல்லையான்னு இப்ப யோசிக்கணுமா?
விஷயமா யாரும் கவனிக்க போறதில்ல, யூரி கூட ஒன்னும் சொல்லல. சொன்னவ கை கீழே ஸ்மெல் வருதான்னு முகந்து பாக்குறா. அத பார்த்த யூரி ஜே நல்லா இருக்கியான்னு கேட்க, அடடா பாத்துட்டானா அப்படி நினைச்சவ ஒண்ணு இல்ல சும்மா செக் பண்ணேன்னு சொல்றா. அதை கேட்டு யூரி சிரிச்சுக்கிட்டே காரை ஓட்டுறாரு. கார் ஒரு சிக்னல்ல நிக்க மக்கள் ரோட்டை கிராஸ் பண்றாங்க. அவங்கள பார்த்த ஜேஜேக்கு ஒரு கேள்வி தோணுது. உடனே யூரி கிட்ட, நீ சொன்னது மாதிரி 30 பேருக்கு மேல ஒன் ஹிட் ரூலால பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேக்குறா. ஆமா ஏன்னு அவரு கேட்க, அவங்க யாருன்னு ஞாபகத்துல இருக்கான்னு இவ கேட்க, யோசிச்ச யூரி சில பேர் தான், குறிப்பா உன்னை காயப்படுத்தினவங்களும் உன்னை தூக்க முயற்சி பண்ணவங்களும் சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே யூரி ஆச்சரியமா பார்க்க, அப்ப அவரு அவங்க பழிவாங்க திரும்பி வரலன்னு எப்பயாவது யோசிச்சு பாத்திருக்கியான்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஜேஜேவும் யோசிச்சு பாக்குறா. ஆமா நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் ஏன் வரல, அதுக்கு இதுதான் காரணமானு கேக்குறா. ஆமான்னு தலையாட்டின யூரி, இன்னும் ஒரே ஒருத்தனை தான் ஹேண்டில் பண்ணல. சொன்னவர் தொண்டையை சரி பண்ணிட்டு உன்னோட எக்ஸ்ன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே கண்ணை பெருசாக்கி, என்னது சைரஸா, கீஃபர் தான் அவனை ஏற்கனவே சமாளிச்சிட்டானேன்னு சொல்றா. அதுக்கு யூரி அவன் இன்னும் திருப்தி அடையலன்னு சொல்ல, அதை கேட்ட ஜேஜே சைரஸால நிமிந்து கூட நிக்க முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனா, ஆனா இவனுக்கு திருப்தி இல்லையா, இந்த கீஃபர் வேற லெவல்னு மனசுக்குள்ளவே சொல்லிட்டு வெளிய பாக்குறா. மழை இன்னும் பலமா பெய்யுது. அப்போ யூரியோட கார் ஒரு பார்க்கிங் லாட்டு பக்கம் திரும்ப, நாம ஏன் இங்க போறோம்னு இவ கேட்க, மழை ரொம்ப அதிகமா பெய்யுது, ஆக்சிடென்ட் ஆகலாம், முதல்ல சாப்பிடலாம், ஏன் ட்ரீட்னு யூரி சொல்ல, உடனே ஜேஜே வேகமா சீட் பெல்ட்டை கழட்டிட்டு, வா இவ்ளோ ஸ்லோவா இருக்கன்னு கேக்குறா. யூரி கார்ல இருந்து இறங்கறதுக்குள்ள அவ இறங்குறா. அத பார்த்த யூரி சிரிச்சுக்கிட்டே அவ பின்னாடியே போறாரு. மழை ஜோரா பெய்யறதுனால மழைக்காக சில பேர் மால் வாசல்ல ஒதுங்கி நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள புகுந்துதான் உள்ள போக வேண்டிய நிலைமை. அப்படி ஜேஜே போய்கிட்டு இருக்க யாரோ அவ தோல்ல கை போட தூக்கி வாரி போடுது. யாரா இருக்கும்னு திரும்பி பார்க்க வேற யாரும் கிடையாது, யூரி தான். தொலைஞ்சிட போற, பாத்து போன்னு சொல்றாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் யூரி ஜேஜே தோல்ல கை போட்டார் இல்லையா, அதுக்காக அவ யூரிய முறைக்க, ஏன் இப்படி பாக்குறேன்னு அவரு சிரிச்சுக்கிட்டே கேட்க, எனக்கு ஸ்டண்ட் எல்லாம் தெரியும்னு சொல்றா. அதை கிட்ட யூரி சத்தமா சிரிக்க, அவர் சிரிக்கிறத சுத்தி இருக்க சில பேர் பாக்குறாங்க. பார்த்தவங்க சும்மா இல்ல, அவன் சிரிப்பு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொல்றாங்க. அவங்க சொன்னது ஜேஜே காதலையும் விழ உடனே திரும்பி பாக்குறா. இவ பார்த்த உடனே அவங்க எல்லாம் திரும்பிக்கிறாங்க. அதை பார்த்த யூரி என்ன பொறாமையான்னு கேட்க, எனக்கு பொறாமலாம் இல்ல, அவங்க சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டான்னு சொல்றா. நீ ஏன் ரியாக்ட் ஆகுற, நான் ஒண்ணு எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவரு சிரிக்க, உடனே ஜேஜே அவர் அடிக்கிற மாதிரி கைய ஓங்குறா. உடனே யூரி சரி சரி வா சாப்பிட போகலான்னு சொல்ல, இப்ப சொன்ன பார் இதான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஜேஜே அவர் கூட போறா. ரெண்டு பேரும் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. உள்ள போன உடனே யூரி ஜேஜேவை ஒரு டேபிள்ல உட்கார வச்சுட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்காக போயிடுறாரு. ஜேஜே தனியா உட்கார்ந்திருக்கப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தாக்க காங் கிட்ட இருந்தா வந்திருக்கு. எதுக்காக மறுபடியும் யூரி கூட இருக்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை படிச்சு பார்த்த ஜேஜேக்கு இவனுக்கு எப்படி தெரியும்னு சுத்தி பாக்குறா. ஆனா சந்தேகப்படுற மாதிரி யாரையும் காணும். உடனே அவனுக்கு, உனக்கு எப்படி தெரியும், நீ இங்கதான் இருக்கியா, எங்க இருக்க, வெளியே வான்னு ரிப்ளை பண்றா. நான் வரமாட்டேன், என்ன பாக்கணும்னா நீ வான்னு அவன் மெசேஜ் அனுப்ப, இப்ப முடியாது நான் சாப்பிட போறேன் அப்புறம் பாக்கலான்னு இவ அனுப்ப, அதுக்கு அவன் பேராச பிடிச்சவன்னு ரிப்ளை பண்ண, அதை பார்த்த ஜேஜேக்கு கடுப்பாகுது. அவனை திட்டி மெசேஜ் அனுப்பலான்னு போறா. அதுக்குள்ள யூரி வர போனை மறைச்சுக்கிறா. அப்ப யூரி யாரோட மெசேஜ்னு கேட்க, மெசேஜ் இல்ல படிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றா. படிச்சிட்டு இருந்தியா, வாட் பேட்லியா, வாட் பேடுங்கிறது ஒரு ஆப், அதுல ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும், ஐயோ அதுக்கு அடிமை ஆயிடுவேன்னு சொல்றாரு. உனக்கு வாட் பேட பத்தி தெரியுமான்னு அவ கேட்க, சில நேரம் படிப்பேன், சயின்ஸ் பிக்ஷன் இல்லனா ஃபேண்டசி மாதிரின்னு சொல்றாரு. அப்படின்னா நீ அடிமைதானா, இல்ல வேலை இருக்கிறப்போ விட்டுருவேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா தொடர்ந்து படி, நல்லா இருக்கும்னு சொல்றா. உனக்கு பிடிக்குமான்னு யூரி கேட்க, முன்னாடி பிடிக்கும், இப்ப கீஃபர் தான்னு மனசுக்குள்ளவே சொல்றா. அப்போ யூரி ஆர்டர் பண்ண சாப்பாடு வர ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்க போறப்போ ஜேஜேக்கு போன் வருது. எடுத்து பார்த்தாக்க காங் கிட்ட இருந்தா வந்திருக்கு. அதை பார்த்த யூரி யாருன்னு கேட்க, அவ பதில் சொல்லாம கால் அட்டன் பண்ணி ஹலோ என்ன வேணும்னு கேக்குறா. அவன் பதில் சொல்லுவான்னு நினைக்க, ஆனா அந்த பக்கத்துல இருந்து சத்தமே வரல. அப்ப ஜேஜே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே பார்க்க அங்க நின்னுட்டு இருந்த ஆளை பார்த்து உறைஞ்சு போயிடுறா. வேற யாரு, கீஃபர் தான் அங்க நின்னுட்டு இருக்கான். ஜேஜேவுடைய ரியாக்ஷனை பார்த்து யூரி ஜே என்ன ஆச்சுன்னு கேட்க, ஜேஜே அவருக்கு பதில் சொல்லாம போனை அங்கே போட்டுட்டு கீஃபரை நோக்கி போக, யூரியும் அவ பின்னாடியே போக, அந்த சமயம் கீஃபருக்கும் ஜேஜேக்கும் நடுவுல சில பேர் கடந்து போக கீஃபர் அதுல காணாம போயிடுறாரு. அப்ப யூரி யார பார்த்தன்னு கேட்க, அவன் இங்கதான் இருந்தான், இங்கதான் நின்னுட்டு இருந்தான்னு இவ சொல்ல, யாருன்னு மறுபடியும் அவர் கேட்க, கீஃபர் சொன்ன ஜேஜே அங்க சுத்தி தேடி பாக்குறா. ஆனா கீஃபர் எங்க போனானே தெரியல. நீ யாரையோ பார்த்துட்டு கீஃபர்னு தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பன்னு அவரு சொல்ல, இல்ல அவன் உண்மையிலேயே இங்க இருந்தான், நம்மள பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்றா. கண்டிப்பா அது அவன் தான். புருவத்தை சுருக்கி நின்னுட்டு இருந்தான். ஒரு கை பாக்கெட்லயும் இன்னொரு கையில போனும் இருந்துச்சு. போனுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேஜேக்கு அவ போனை கீழே விட்டுட்டு வந்தது ஞாபகத்துக்கு வருது. யூரிக்கும் அது புரிய வர, யூரி
யூரி கிட்ட தான் அவ போன் இருக்கு. யூரி ஜேஜே கிட்ட போனை கொடுக்க உடனே வாங்கிக்கிறா. அதுல காங் கிட்ட இருந்து டோன்ட்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே ஜேஜே அந்த நம்பருக்கு கால் பண்ண அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் தான் காங்ன்ற உண்மை புரிய வர அப்ப யூரி ஏன்னு ஒரு கேள்வி கேட்க அவர் சொல்றது இவ காதலே விழல. நிமிந்து யூரிய பாக்குறா. பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்க. உடனே யூரி அவளை கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஜேஜே குலுங்கி அழ அவனால அழாதன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் அழுத ஜேஜே அவரை விட்டு விலகி சாரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றா. உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்றா. பரவாயில்ல நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் சொன்ன யூரி அவ தலைய தடவி கொடுத்துட்டு அவ கைய பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. அடுத்ததா ஜேஜேவை கார்ல உட்கார வச்சு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு யூரி காரை ஓட்ட அதுக்கப்புறம் தான் ஜேஜே நிதானத்துக்கு வரா. மெல்ல சாரி சொல்ல நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னு அவரு சொல்ல நான் உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அவ அப்படி சொன்ன உடனே யூரி திரும்பி ஜேஜே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு காரை ரோட்டோரமா நிறுத்துறாரு. நான் உன்னை குறை சொல்லணும்னு தோணுது, கோவப்படணும்னு தோணுது, வெறுக்கணும்னு தோணுது. ஆனா அது சரியில்லை. ஆரம்பத்துல இருந்தே அது கீப்பர் தான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அப்படின்னா யூரி நீ என்னை விட்டுறது நல்லது. இனிமே உன்னை நான் கஷ்டப்படுத்த தேவையில்லைல்ல. அது சாத்தியமே இல்ல. காதல எப்போ நிறுத்த முடிஞ்சது. ஆனா யூரி நீ என்னால தான் கஷ்டப்படுறன்னு இவ சொல்ல நீ அவனால கஷ்டப்படுற உன்னால நிறுத்த முடிஞ்சுதான்னு கேக்குறாரு. அதுக்கு தலையாட்டின ஜேஜே எனக்கும் தெரியும் ஆனா குழப்பமா இருக்குன்னு சொல்றா. உடனே யூரி சீட் பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு ஜேஜே கிட்ட வந்து அவ கையை பிடிச்சி அதுல ஒரு முத்தம் கொடுத்துட்டு எத்தனை தடவை வேணாலும் என்ன காயப்படுத்து, பரவாயில்ல, எனக்கு உணர்வே இல்லாம போற வரைக்கும் காயப்படுத்து, எவ்வளவு வலி இருந்தாலும் தாங்கிக்கிறேன், உன்னை இழக்கிறதுக்கு பதிலா அதுவே நல்லதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே மனசுக்குள்ளவே இவன் ஏன் இப்படி செய்யறான், இவனும் நானும் மட்டும் இருந்தா போதாதா, ஆனா என் இதயம் இவனை ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டேங்குது. அப்படி சொன்னவ யூரி கிட்ட நீ நம்ம கிளப்போட பிரசிடண்டா இருக்கலாம்னு சொல்றா. அதை கேட்ட யூரி குழப்பமா அவளை பார்க்க சுங்கா லவ்வர்ஸ் கிளப்னு சொல்றா. அதை கேட்ட யூரி சிரிச்சிட்டு மறுபடியும் அவ கையில ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படின்னா நீ வைஸ் பிரசிடென்ட்னு சொல்றாரு. சீன் இதோட கட்டாக மறாவது நாள் ஜேஜே ஸ்கூலுக்கு போறா. அவ டேபிள் மேல இருந்த பாக்ஸ விசித்திரமா பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா டேபிள் மேல ஒரு டோனட் பெட்டியும் அது கூட ஸ்டார்பக்ஸ் காஃபியும் இருக்கு. அப்போ ஜேஜேன்னு கூப்பிட்டுக்கிட்டே சீன் வரான். வந்தவன் கண்ணுலயும் டோனட் பெட்டி பட அதை பார்த்த உடனே அவன் கண்ணு பெருசாகுது. உடனே எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லிக்கிட்டே அதை எடுக்க போறான். ஜேஜே அவன் கையிலே ஒண்ணு கொடுக்க ஐயோன்னு கதறான். யாரு கொடுத்தாங்கன்னே தெரியாது. தெரியாமலேயே எடுத்துப்பியான்னு இவ கேட்க நம்ம கிளாஸ்லயே ஒருத்தன் தான் கொடுப்பான், உனக்காக வெளியில யாராவது இப்படி வாங்கி தருவாங்களான்னு அவன் எரிச்சலோட கேக்குறான். இது உங்க குரூப்ல ஒருத்தர்னு எனக்கு தெரியும் ஆனா யாருன்னு தெரியாது. ஜேஜே இப்படி சொல்லிட்டு பசங்களை திரும்பி பாக்குறா. முதல்ல ஈமான் இங்க குக் பண்றது அவன் தான். ஜேஜே அவனை பார்த்த உடனே அவனும் ஜேஜேவை பார்த்துட்டு புருவத்தை உயர்த்துறான். அதுல இருந்தே அவன் இல்லன்னு ஜேஜேக்கு புரிய வர அடுத்ததா ரெண்டு பேரும் யூரிய பாக்குறாங்க. இவங்க பார்த்த உடனே யூரி சிரிச்சுக்கிட்டே கைய காமிக்க அவனும் இல்லன்னு முடிவு பண்றாங்க. அடுத்ததா எட்ரிக்ஸ பாக்க அவன் சீரியஸா போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான். சோ அவனும் இல்ல. அடுத்ததா ரோரி நோட்ல ஏதோ எழுதிட்டு இருக்கான். இவங்க பார்த்த உடனே அவனும் ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறான். பெருசா எடுத்துக்காம மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிடறான். சோ அவனும் இல்ல. அப்ப ஜேஜே மனசுக்குள்ள கண்டிப்பா இவன் கிடையாது, வெறும் பெட்டியை மட்டும் தான் கொடுத்திருப்பான்னு சொல்றா. அடுத்ததா மயோவை பாக்குறாங்க. அவன் கிட்ட பாத்துக்கிட்டே ஜோஷ் கூட பேசிட்டு இருக்கான். சோ அவனும் இல்ல. ஜோஷா இருந்தா முதல்ல அவன் பூனைக்கு தான் கொடுத்திருப்பான்னு தோணுது. அடுத்ததா ஜேஜே இன்னொரு பக்கம் பார்க்க போக அதுக்குள்ள சியன் பாக்ஸ திறந்து உள்ள இருக்க டோனட் எடுத்து பெருசா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் நான் ஒரு செகண்ட் தானே திரும்பினேன், அதுக்குள்ள எடுத்து சாப்பிடுறியான்னு இவ கேட்க டோனட்டை வாய் நிறைய வச்சுக்கிட்டே ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். ஜேஜே புரியாம என்னடான்னு கேட்க அதுக்குள்ள அந்த டோனட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னொன்னு எடுத்துக்கிறான். உடனே ஜேஜே பாக்ஸ கையில எடுத்துக்கிட்டு அவ சீட்ல உட்காந்துக்கிறா. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, விதவிதமான பிளேவர்ஸ், பாக்குறப்பவே கண்டிப்பா அத காஸ்ட்லியான கடையில தான் வாங்கியிருக்காங்கன்னு புரியுது. ஜேஜேவால அவ்வளவு காஸ்ட்லியாலாம் வாங்க முடியாது. உடனே கிளாஸ சுத்தி பாக்குறா. பசங்களாம் இவளையே கவனிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இவ டோனட்ஸ எடுத்துக்கிறாளா இல்லையான்னு பாக்குற மாதிரி இருக்கு. இது ஜேஜேக்கும் புரியுது. எடுத்துக்கிட்டா என்ன, சாப்பாடு தானே, சாப்பாடு தான் வாழ்க்கையன்னு சொன்னவ ஒரு டோனட் எடுத்து சாப்பிடுறா. யாரோ கை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா ஜேஜே அதை கவனிக்கவே இல்ல. சியனும் அவ கூட சேர்ந்து இன்னொரு டோனட் எடுத்து சாப்பிடுறான். ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க டேவிட் வராரு. இவங்க சாப்பிடுறத பார்த்த உடனே எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்ணாலேயே கேட்க வேணும்னா நீ எடுத்துக்கோன்னு ஜேஜே சொல்ல காஃபி மட்டும் போதும்னு காஃபி கப்ப எடுத்துக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜேஜே பெட்டிய பாக்குறா. அதுல ஏதோ எழுதி இருக்கு. அத சியன் கிட்ட கொடுக்கறா. அதுல என்ன எழுதி இருக்குன்னா கங்க்ராட்ஸ், நீ இதுல இருக்கிறத சாப்பிட்டதுனால நீ என் கூட டேட்டிங் வர ஒத்துக்கிட்ட மாதிரி. கிளாஸுக்கு அப்புறம் கீழே ஃபெலிக்ஸ்னு பேர் போட்டிருக்கு. அப்ப இது ஃபெலிக்ஸ் கொடுத்ததா சொன்ன ஜேஜே அந்த பாக்ஸ் எடுத்து அவன் மேல வீச அவன் விலகி போயிடுறான். நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லவே இல்ல. அப்புறம் இத நான் சாப்பிடல, சியன் தான் சாப்பிட்டான்னு சொல்ல அதுக்கு அவன் சும்மா இருப்பானா, ஆனா நீயும்
சாப்பிட்டேன்னு சொல்றான். எதுவா இருந்தாலும் நான் உன் கூட டேட்டிங் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஜே கோவமா அவ சேர்ல உட்கார பசங்களாம் சும்மா இருப்பாங்களா? அவளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. என்னையே ஏமாத்துவீங்களா? முடியாதுடான்னு மனசுக்குள்ளவே சொல்ல அப்போ சார் வராரு. வந்தவர், இன்னைக்கு போர்டு மெம்பர்ஸ்க்கும் ஃபேக்கல்டிஸ்க்கும் மீட்டிங் இருக்கு, அதனால உங்களுக்கெல்லாம் ஹாஃப் டே தான் ஸ்கூல்னு சொல்றாரு. சார் சொன்னதை கேட்ட உடனே பசங்களாம் சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டு போக அடுத்த கிளாஸ் நடக்கவே இல்ல. அதனால ஜே அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே கிளம்ப அதை பார்த்த ஃபெலிக்ஸ், வெயிட் பண்ணு, நம்மளோட டேட்டிங் இருக்குன்னு சொல்றாரு. நான் ஒத்துக்கவே இல்லைன்னு இவ சொல்ல, உனக்கு டேட்டிங் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே சிஎன் வர, இல்ல வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி ஜே கூட்டிட்டு போறா. கேட்டு கிட்ட போறப்போ வெளியே போற ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டத்துல 2 பேரும் கலந்துடுறாங்க. பின்னாடியே வந்த ஃபெலிக்ஸ் ஜேஜேவை சத்தமா கூப்பிட அதை கேட்ட ஜே வேகமா வெளியே போறா. வெளியே போன உடனே சிஎனை விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. சிஎன் பின்னாடியே வருவான்னு நினைச்சு நிக்காம ஓடுறா. ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நிக்கிறா. பின்னாடியே ஓடி வந்த சிஎன் ஏய் ஜேன்னு கோவமா கூப்பிட ஜே மூச்சு வாங்கிக்கிட்டே அவனை திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்த ஜேக்கு தூக்கி வாரி போடுது. அங்க சிஎன் மட்டும் இல்ல, கார் மேல சாஞ்சுக்கிட்டே ஃபெலிக்ஸ், காருக்குள்ள பர்சியும் இருக்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இவளை பார்க்க ஜே திரும்பி சிஎன்னை பார்க்க, நல்லா ஓடு, அவங்க கிட்ட கார் இருக்கு, நான் முன்னாடியே கூப்பிட்டேன், நீ தான் காதுல வாங்கலன்னு சிஎன் கோவமா சொல்ல இவ அதுக்கு சரின்னு சொல்ல, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சியான்னு ஃபெலிக்ஸ் கிண்டலா சொல்ல, நான் உன் கூட டேட்டிங் வருவேன் நினைச்சியான்னு ஃபெலிக்ஸ் குரல்லையே இவ பேசி காமிக்க அதுக்கு சிஎன் வாங்க வெளியே போகலான்னு கூப்பிட ஜே முடியாதுன்னு தலையாட்டுறா. அடுத்துதான் அவங்க ஷாப்பிங் போகலாமான்னு கேட்க அதுக்கு முடியாதுன்னு தலையாட்டுறா. ஃபுட்னு சொல்ல அதுக்கும் இல்லன்னு தலையாட்ட ஃப்ரீயா வாங்கி தரேன்னு சொல்ல அதை கேட்ட ஜே ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. யோசிச்சவ திரும்பி சிஎனை பார்க்க அவன் சிரிக்கிறான். சிஎன் சாப்பிடறதுக்கு போக ஒத்துக்கிறாரு. அதை பார்த்த ஜே சரி எனக்கு பீஸா வேணும்னு சொல்லிட்டு கார்ல ஏறி உட்கார்ந்துக்கிறா. சிஎன் பக்கத்துல வந்து உட்கார அப்ப ஜே பர்சிய பார்த்து யார் உன்னை வர சொன்னதுன்னு கேக்குறா. ஜே தான் சொன்ன பர்சி அவ கைய பிடிச்சுக்கிறாரு. அப்ப ஜே மனசுக்குள்ளவே எனக்கு பசி இல்லைன்னா போயிருக்க மாட்டேன், இதெல்லாம் என்ன கவர்ற பிளான்னு தெரியும், நான் இன்னும் அவன் மேல கோவமா இருக்கேன்னு சொல்றா. சொன்னவ முன்னாடி உட்கார்ந்து இருந்த 2 பேரையும் பாக்குறா. கண்டிப்பா இது திட்டமிட்ட விஷயம். பர்சி பேசுறப்பெல்லாம் ஃபெலிக்ஸ பத்தி தான் பேசுவான். அவனை நான் மன்னிச்சிட்டனான்னு கேட்பான். நான் அந்த டோனட்டை சாப்பிட்டதே தப்புன்னு நினைக்கிறா. அப்ப கார் ஒரு பழைய பீஸா கடை முன்னாடி நிக்குது. ஃபெலிக்ஸ் உள்ள காலி டேபிள் இருக்குதான்னு பாக்குறதுக்காக முன்னாடி போக அவர் பின்னாடியே சிஎன் போயிடுறாரு. அப்ப ஜே பர்சி கிட்ட என்ன இதெல்லாம் எல்லாம் உங்க பிளான் தானேன்னு கேட்க அவன் தலையாட்டிக்கிட்டே என் அண்ணனுக்காக உதவி பண்றேன்னு சொல்றாரு. ஹாப்பி ஃபேமிலியா? நீதான் அண்ணன், ஃபெலிக்ஸ் இல்லன்னு இவ சொல்ல, அப்படின்னா ஃபெலிக்ஸ தத்து எடுத்துக்கலான்னு பர்சி சொல்ல ஜே கைய ஓங்க. பர்சி ஜேவை சீரியஸா பார்த்து ஃபெலிக்ஸ் என்ன தத்து எடுத்துக்க நீ சம்மதிக்க வைக்கணும், இல்லனான்னு அவன் நிறுத்த அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு ஃபெலிக்ஸ் சொல்ல அதுக்கு ஜே எப்படி இருந்தாலும்னு ஏதோ சொல்ல வர எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, ஃபெலிக்ஸ் பண்ணிருக்கான், ஆனா அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னு சொல்றாரு. என்னது மன்னிப்பு கிடைக்கணுமா? ஆமா, ஒரு வாய்ப்பு கொடு, அவன் என் அண்ணன், என்ன மாதிரியே ஹேண்ட்ஸம், அதனால ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்றாரு. உடனே ஜே கைய தூக்க ஓடி போயிடுறான். அடுத்ததா ஜே உள்ள போக அங்க சீட்டுக்காக சிஎன்னும் பர்சியும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 2 பேரும் யார் ஜே பக்கத்துல உட்கார்றதுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க போன ஜே 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே 2 பேரும் நான் தான் உன் பக்கத்துல உட்காருவேன்னு சொல்ல உங்க 2 பேராலையும் சண்டை போடாமலே இருக்க முடியாதா கேட்ட ஜே அவங்க சண்டை போடாம இருக்கிறதுக்காக 2 பேர் மட்டும் உட்கார்ற டேபிள்ல உட்கார்றா. எழுத்தாப்புல ஃபெலிக்ஸ் வந்து உட்கார அதை பார்த்த ஜே நான் ஒருத்தர் மட்டும் உட்கார்ற டேபிள்ல உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்றா. ஏன் என்ன ஆச்சுன்னு அவன் கேட்க அப்ப பர்சி திருடன்னு சொல்றாரு. அப்ப ஃபெலிக்ஸ் என்ன சாப்பிடுறேன்னு கேட்க அதான் ஏற்கனவே சொன்னல பீஸா தான் இவ சொல்ல சாரின்னு சொன்னவன் வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கறான். இன்னொரு பக்கம் சிஎன்னும் பர்சியும் கூட ஆர்டர் கொடுக்கறாங்க. அதுல கூட 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஃபெலிக்ஸ் ஜேன்னு கூப்பிட ஜே காதுல விழாத மாதிரி அந்த இடத்த சுத்தி பாக்குறா. உனக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியும், என்னோட எக்ஸ்பிளேஷனை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அதை கேட்ட ஜே இங்க வந்ததே பெரிய தப்பு, அதுக்கு காரணம் ஃப்ரீ மீல்ஸ், இவங்கெல்லாம் என்ன நல்லா ஏமாத்துறாங்கன்னு மனசுக்குள்ளவே சொல்லிக்கிறா. அப்ப ஃபெலிக்ஸ் சாரி ஜே, நாங்க உன்கிட்ட பொய் சொன்னோம், அப்ப நான் உன் மேல கோவமா இருந்தேன், உன்னை பாக்குறப்போ ஏரிஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தான்னு சொல்றான். அது எனக்கு தெரியும், மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ஜே சலிப்பா சொல்ல அதுக்கு ஃபெலிக்ஸ் ஆனா நடந்தது எல்லாமே பொய் இல்லன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜே குழப்பத்தோட அவரை பார்க்க அவன் சிரிச்சுக்கிட்டே ஜே கைய பிடிக்க வர உடனே ஜே கைய எடுத்துக்கிறா. செக்ஷன் இ கூட இருந்த நாட்கள் பொய் இல்ல, நம்ம சந்தோஷமா இருந்த தருணங்கள், நீ எங்களுக்கு உதவி பண்ண நேரங்கள், சிரிச்ச நேரங்கள், அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஃபெலிக்ஸ் சொல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா நம்புறதுக்கு பயமா இருக்குன்னு மனசுக்குள்ளவே சொன்ன ஜே திரும்பி சிஎன் இருந்த டேபிள பாக்குறா. அவங்க
அவங்க 2 பேரும் கேட்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பேசுறாங்கன்னு கிளியரா கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அத புரிஞ்சுக்கிட்ட ஜே மறுபடியும் ஃபெலிக்ஸ பாக்குறா. எப்படி யூரி சிஎன் மேல சாஃப்டா இருக்கிறாளோ அதே மாதிரி இப்போ ஃபெலிக்ஸ் மேலயும் சாஃப்டான ஃபீலிங் இருக்குது. ஆனா மனசு வலிக்குது. நீ அப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் பொய் இல்லையா? முழுக்க ஏமாற்றம் தான் சொன்ன ஜே கசப்பா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. அதுதான் இதோட ஐடியா. உண்மை இல்லாதத நம்ப வைக்கிறது. அவ அப்படி சொன்ன உடனே ஃபெலிக்ஸ் அவளை பாக்குறாரு. ஜே சொன்னதுல அவரு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. அப்ப ஜே மனசுக்குள்ளவே அவனை குறை சொல்ல முடியாது. ஆனா என் மனசுல இருந்தது இதுதான். நானே என்ன குறை சொல்லிக்கிட்டேன். ஏமாந்ததுக்கு நான் தான் முட்டாள்னு நினைச்சேன். ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஏமாத்தலாம். அதனால அவங்க என்ன ஏமாத்துறதுக்கு வழி இருந்துச்சுன்னு அர்த்தம். உண்மை மாதிரி காட்டி உள்ள பொய்ய மறைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் மேனிபுலேஷன். நான் உணராம இருந்த அந்த நேரங்கள்ல நாம ஷேர் பண்ண எல்லா மோமெண்ட்ஸையும் உண்மையாதான் தோணுச்சு. சிரிப்பு, கிண்டல், அவங்க கொடுத்த சப்போர்ட் எல்லாமே உண்மை மாறி. ஆனா அந்த எல்லாத்தோட பின்னணியில இருந்த உண்மை என்ன முழுசா உடைச்சிருச்சு. அப்ப ஃபெலிக்ஸ் மெதுவா நம்புறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க அந்த பிளான நிறுத்திட்டோம். கீஃபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறுத்திட்டான். நாங்களும் அதை உணர்ந்தோம். அவனுக்கு ஓ மேல உண்மையாவே காதல் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கு பேசணும்னு தோணுது. ஆனா பேசல. அவனை தவிர்க்கிறதுக்காக வேற பக்கம் பாக்குறா. அப்ப சிஎன் ஃபெலிக்ஸ் சொல்றது உண்மைன்னு சொல்ற மாதிரி ஜே பார்த்து சிரிக்கிறான். அப்ப ஃபெலிக்ஸ் உண்மைய சொல்றேன். உன்னால தான் எங்களுக்கு கேர்ள்ஸ பத்தின வியூ மாறுச்சு. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நீ எங்களை விட்டு தள்ளி இருந்தாலும் இருந்த சொன்ன ஃபெலிக்ஸ் மறுபடியும் அவ கைய பிடிக்க போக ஜே அவனை பிடிக்க விடல. நாங்க பண்ணதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கீஃபர் போட்ட பிளானுக்கு எங்களை இழுத்தான். அதை எதிர்க்காம அவனை ஆதரிச்சு போனதுக்கு வருத்தப்படுறேன். நீ கோவப்படுறது சரிதான். ஆனா ஒரு சான்ஸ் கொடு. எங்களுக்கு நீ முக்கியம்னு ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் கொடு. நீ எங்களோட பிலாங் ஆகுற மாதிரின்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்ட ஜேக்கு குழப்பமா இருக்கு. எதை நம்பணும்னே தெரியல. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.